ஒரு தங்கை ஒரு 8 வயசு இருக்கும். அவ ஒரு திருமண நிகழ்வு ஏதோ ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வுல சாப்பிட்டுட்டு ஒரு பெரிய வட்டையில எச்சி தட்டை போடுறாங்க. அந்த தட்டுல இருக்கிற மிச்சம் மீதி இந்த உணவை எடுத்து எடுத்து தின்னுட்டு இருக்கு முட்டிக்கால் போட்டு. அது வெள்ள கொடுமை, அது வெள்ள கொடுமை. அதுல பல கால்கள் இப்படி இப்படிமா அந்த குழந்தை இப்படி சாப்பிட்டு இருக்கிறது, இந்த தட்டு இருந்து எடுத்து சாப்பிடுறத, இந்த மிச்சத்தை இந்த எச்சியை சாப்பிடுறதை பார்த்து கொண்டே பல கால்கள் போய்கொண்டிருக்கு. அவ முன்னாடி இப்படி நின்று இப்படி பயந்து பயந்து சாப்பிட்டு இருக்கா. பல எச்சி தட்டுகள் அவ முன்னாடியே வந்து விடுகுது. அதுல ஒரு மனிதன், ஒரு மானுடன் கூட அப்பா அதை செய்யாத, வா கையை கழுவிட்டு வா, எங்களோட வந்து சாப்பிடுன்னு ஒருத்தன் கூப்பிடலடா. இந்த மனித பதர்களுக்கு இடையில நீ வாழ்ந்து கொண்டிருக்காங்கிறத கவனிச்சிருக்கீங்களா? காலை சோறு போடுறேன், மருத்துவ காப்பீடு 2 லட்சம் போடுறேன், செத்து போனா 10 லட்சம் கொடுக்குறேன். இது யாருக்கு அசல் கொடுப்ப? இவர் காலையில சோறு போடுவாங்க. எங்களை சோத்துக்கு சத்தவை மக்களாவே இந்த கட்சிகள் வச்சுட்டு பாருங்க. காலையில பள்ளிக்கூடத்துக்கு ஒரு முப்பாக்கு சோறு போடுங்க மாணவர்களுக்கு, உங்களுக்கு சோறு போடுங்க, சோறு போடுங்க. என்ற சோத்துக்கு சத்தவை எல்லாம் எங்களை ஆக்கிட்டு ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தாயின் மீது சத்தியம் என்று சொல்றேன். இந்த நிலம் எனக்கு திக்கிட்டு நீ செத்த